அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில், இன்றைய அரசியல் காலகட்டத்தில் திராவிடம் என்னும் சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்று இந்த மக்களுக்கு தெரியாமலே போய்விட்டது. திராவிடம் என்னும் சொல்லை சொல்லும் பொழுதே ஒரு சில கட்சி அமைப்புகளை தான் குறிக்கின்றது என்று மக்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என இது போன்ற பல்வேறு கட்சி அமைப்புகளை தான் குறிக்கின்றது என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிடம் என்னும் சொல்லை அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கும் பொழுது இந்த திராவிடம் என்னும் சொல் ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு மொழி குடும்பத்தையோ குறிக்கின்றது. ராபர்ட் கால்டுவெல் என்கிற அறிஞர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது போன்ற மொழிகளை தொகுத்து அதற்கு அவர் இட்ட பெயர் தான் இந்த திராவிடம் என்னும் சொல். இந்த திராவிடம் என்னும் சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது சுய மரியாதை, சமூக நீதி, அனைவரும் சமம் என்கின்ற ஒரு கருத்தை அடக்கியது தான் இந்த திராவிடம் என்னும் சொல். தமிழுக்கு இன்னொரு பெயர் தான் இந்த திராவிடம். இந்த தமிழ் என்ற சொல் தான் காலப்போக்கில் திராவிடம், திராவிடர் என்று பல்வேறு பெயர்களில் மாறியுள்ளது. ஆக தமிழும் திராவிடமும் ஒன்றுதான் என்று ராபர்ட் கால்டுவெல் அறிஞருடைய கூற்று கூறுகிறது. ஆக இந்த திராவிடம் என்பது தமிழரின் அடையாளமாக திகழ்கிறது. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு தமிழனா அல்லது திராவிடனா? வாய்ப்பிற்கு நன்றி.